ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு டீட்டெயிலான ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம். சண்டே அன்னைக்கு மட்டன் வாங்கினப்போ இந்த ஸ்டைலில் செஞ்சு பார்த்தேன். உண்மையிலே வீட்டில் இருக்கவங்க பயங்கரமாக பாராட்டி தள்ளிட்டாங்க. கேரளா கடலைக்கறி பண்ணுவாங்கல்ல, அந்த ஸ்டைலில் மட்டன் பண்ணால் எப்படி இருக்கும்னு நினச்சேன். சரி, ஓகே, ட்ரை பண்ணி தான் பார்த்துருவோமேன்னு ரெடி பண்ணிவிட்டேன். எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 kg மட்டன் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், பொடியாக கட் பண்ண இஞ்சி, பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து அப்படியே மூடி போட்டு வெயிட் போட்டு கரெக்டாக ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம வீட்டில் இருக்கவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி நம்ம சமையலில் தான் காமிக்க முடியும். நம்ம மட்டும் கொஞ்சம் விதவிதமாக சமைச்சு கொடுத்தோம், அவ்வளோதான், நம்ம சாப்பாடுக்கு அவங்க அடிமன்ற மாதிரி மாறிடுவாங்க. இதே ஸ்டைலில் நீங்கள் சிக்கன் ரெடி பண்ணலாம். ஆனால் சிக்கன் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அதில் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா இன்னும் டேஸ்ட் ஒரு மாதிரி க்ரீமியாக சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இதுக்கு ஒரு சிம்பிளான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பேனில் 3 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கசகசா வேண்டாம், ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, அது உங்களோட இஷ்டம். பட் இது மட்டும் போதும் இந்த மசாலாக்கு. இது கூடவே ஒரு முடி தேங்காய் நல்லா துருவி சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பீஸ் போட்டு ஜாரில் அரைச்சிட்டேன்னா அதனால இந்த மாதிரி கொஞ்சம் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் லைட்டாக எலசாக இருந்துச்சு போல். பட் வறுத்ததும் வந்துட்டு நல்லா உதிரி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணதும் இது அப்படியே ஒரு ஜாரில் மாற்றிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, உங்கள் வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தனியா பொடி, கலருக்கு லைட்டாக 1/4 டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இதில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இருந்தால் சூப்பராக இருக்கும். அதில் வந்துட்டு 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், நல்லா பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1, அதே சமயம் சின்ன வெங்காயம் ஒரு 10, அதையும் நல்லா கட் பண்ணியே சேர்த்துக்கோங்க. இது மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். 2 வெங்காயமே கட்டாயம் சேர்க்கணுமா இல்லை 1 மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் மட்டும் கூட சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் தேவையில்லை, ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கும்போது இஞ்சி தனியாக பூண்டு தனியாக போட்டுட்டோம். இப்போ இதில் வந்துட்டு ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்து அதையுமே வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. கரெக்டாக 6 விசில் தான் விட்டேன். இது அப்படியே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, தேங்காய்லாம் வறுத்து அந்த மசாலா வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதே வந்து நீங்கள் திக்காகவும் செய்யலாம், இல்லை தண்ணி குழம்பு மாதிரி செய்யலாம். அதாவது தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்கும், ஏன்னா கொதிக்க கொஞ்சம் திக்காகும். இதுவே தண்ணி குழம்பு மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மட்டன் வேக வைக்கும்போது எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை மசாலா வரைச்சிட்டு நீங்கள் ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணி கூட எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். ஃபைனலாக இது கூடவே நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம் அந்த தாளிப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம எண்ணெய் பெருசாக மட்டனில் சேர்க்கல, அந்த தாளிப்புக்கு மட்டும்தான் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அப்படியே எண்ணெய் தனியாக தெளிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கி சுட சுட ரைஸ்க்கெலாம் சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும். எனக்கு பர்சனலாக ரைஸ் விட இட்லி, தோசை, சப்பாத்தின்னு இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன ஃபேவரட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட கடலைக்கறி செய்கிற மாதிரி தான் அந்த ரெசிபியும். அந்த தக்காளி தவிர அது வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுட்டு இந்த சண்டே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறந்துடாதீங்க, தாளிப்புக்கு தேங்காய் தான் முக்கியம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.